ஆண்டவர் சொன்னார், தமிழ்நாட்டிலே நீ வெவ்வேறு பட்டணங்களுக்கு குடும்பமாக சென்று ஒரு நாள் ஒவ்வொரு பட்டணத்திலும் என்னுடைய வார்த்தையை அறிவித்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்பொழுது என்னுடைய வெளிச்சத்தை என் ஜனங்களுக்குள் அனுப்புவேன். அவர்கள் மூலமாக என் வெளிச்சத்தை அந்த வட்டாரத்திலே நான் பிரகாசிக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். சிவகாசி பட்டணத்தில் தான் முதலாவதாக இந்த கூட்டம் நடைபெற ஆண்டவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் இயேசுவானவரை நம்பும் பொழுது அவர் நம்மை கெட்டு போகாதபடி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் நிறைய கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். உங்களோட துக்கங்கள் எல்லாத்தையும் நீக்கி போட போகிறார். காக்கும் காலங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அனைகளை நான் காண்பிடுவேன். அல்லேலூயா. ஸ்வீட்டி அக்கா பேசினது பாடினது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நாங்களும் அபிஷேக வல்லமையாக நிறையணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. ஸ்வீட்டி பாட்டு பாடும் போதும் ஜெபம் பண்ணும் போதும் ஆண்டவர் எங்களோட பேசின மாதிரி இருந்துச்சு. அதாவது எங்கள் சிவகாசிக்கு, அதுவும் என் சிவகாசியை ஒட்டி இருக்க எங்கள் திருத்தாங்கல் ஏரியாவுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாருன்னு எங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா சுற்றி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குது. ஏன்னா எல்லாம் எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே அங்கே தான் வேலை பார்க்காங்க. நிறைய ஆபத்துகளை சந்திச்சிருக்கோம். நாங்கள் நிறைய பேரை இழந்திருக்கோம். அதிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு அப்படின்றதுக்கு அடையாளமே இந்த மீட்டிங். உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு வந்திருக்கிறீர்களா? இன்று இரவிலிருந்து உங்கள் பிள்ளைகளை ஆண்டவன் வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் பாக்கியத்தை பெறுவதற்காக உங்களை வர்த்திக்க பண்ணுவார். என்னோட மகளோட திருமண காரியமாக நான் நினச்சி வந்தேன். பிரதர் மூலமாக ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்து வந்த காரியத்தின்படியே அண்ணன் மூலியமாக ஆண்டவர் பேசியிருக்காரு. ஒரு விடுதலையான ஒரு சமாதானத்தோடு நாங்கள் போகிறோம். அண்ணன் மூலமாக மெசேஜில் 17 வருஷங்களாக இருந்த பிரச்சனையை மாற்றினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 17 வருஷம் ஆயிடுச்சு பிரதர், ஒன்று நடக்கலை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடும். இன்று இரவு ஆண்டவர் உங்களை சந்திப்பார். அப்படி வெளிச்சம் உங்கள் மீது இப்பொழுது இறங்க போகிறது. அதே மாதிரி 17 வருஷமாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணுன்ட்டு இருக்கிறவங்கள கர்த்தர் இன்னைக்கிலேருந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கோம். கால்வலி எனக்கு அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நல்ல தேவன் விடுதலை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் அப்படியே இன்று உங்களை ஆசீர்வதிப்பது நிமித்தம் இந்த மாநிலம் முழுவதிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்க போவது உறுதி.